வணக்கம் நண்பர்களே. முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தும் பணி வழங்கவில்லை என்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இன்றைக்கு ஆளுநர் உரையில் ஏதாவது எதிர்பார்த்தோம், நமக்கு பயன் தரும் வரையில் எதுவும் இல்லை. இருமொழிக் கொள்கை நீடிக்கும் என்றும் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு சில திட்டங்கள் தான் அறிவிச்சிருந்தாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தா, அரசு ஊழியர்கள் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். பகுதி நேர ஆசிரியர்களுக்கு 7,700 10,000 ஊதிய உயர்வு அளித்து நேற்று முதல்வர் ஒப்புதல் அளித்திருந்தார். அடுத்தது 2019 ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராடி கொண்டிருந்தனர். அந்த போராட்டத்தின் போது பல்வேறு ஒழுங்கு நடவடிக்கைகள் ஆசிரியர்கள் மீது எடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஒழுங்கு நடவடிக்கைகள் அத்தனையும் நேற்று முதல்வர் ரத்து செய்து உத்தரவிட்டார். தற்பொழுது தான் அதிரடி நடவடிக்கைகளாக ஆசிரியர்கள் மீது இருக்கிற ஒழுங்கு நடவடிக்கை எல்லாம் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. புதிய ஓய்வூதிய திட்டத்தை என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல, போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. சரிங்களா? முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களும் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்கள் அவங்களும் போராடிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு. வட்டார தகவல் என்னென்னா, டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு அடுத்த வாரத்தில் லிஸ்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறதாகவும் அடுத்த வாரத்தில் வரதாகவும் சொல்லிகிட்ருக்காங்க. இது வட்டார தகவல் தான், உறுதியான தகவல் இல்லை. நான் கேள்விப்பட்ட வகையில் சொல்கிறேன். சரிங்களா? அது உறுதித்தன்மையோடு வரும்போது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கட்டாயம் உடனடி தகவல் வரும். சரிங்களா? நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.